கோழி வளர்ப்பு துறையின் சார்பாக அரசின் கவனத்திற்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கோழி வளர்ப்பு தொழில் இப்பொழுது கடுமையான நெருக்கடி நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. மக்காச்சோள விலை உயர்வு, சோயா புண்ணாக்கு விலை உயர்வு ஆகியவற்றால் கடும் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த போக்குவரத்து செலவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகுந்த சிரமத்தில் கோழி வளர்ப்பு தொழில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசுக்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், மின்சாரம், கோழி பண்ணைகளுக்கு இலவச மின்சாரம் அல்லது மானிய விலையிலாவது வரையறுக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் கீழ் கோழி பண்ணை வளர்ப்பை கொண்டு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இப்போது புதிதாக கோழி பண்ணை அமைப்பவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் மானியமுமோ கிடைப்பதில்லை. எவ்வாறு தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பசுமை குடில் அமைத்து காய்கறி சாகுபடிக்கு மானியம் அரசு அளிக்கிறதோ, அதே போல கோழி பண்ணை அமைப்பதற்கும் மானியம் அளிக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, மறுசுழற்சி ஆலைகள், கோழி தீவன கழிவுகள் மற்றும் இதர கழிவுகளை எல்லாம் மறுசுழற்சி செய்து அதை விலையுள்ள செல்லப்பிராணிகளுக்கான ஒரு தீவனமாக மாற்றக்கூடிய முறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு அதிக அளவில் கோழி உற்பத்தி நடைபெறும் பொழுது இரண்டு இடங்களில் தான் பரிசோதனை முயற்சியில் இந்த மறுசுழற்சி ஆலை இருக்கிறது. இது இங்கே நம்ம பல்லடம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ஆகிய மிகப்பெரிய அளவிலே கோழி உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் இந்த மறுசுழற்சி ஆலை அமைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கையும் விடுக்கிறோம். அதோடு கூடவே நீண்ட நாட்களாக நாங்கள் அரசுக்கு சொல்லி வருவது, எவ்வாறு முட்டை நம்முடைய மதிய உணவு திட்டத்தில் இருக்கிறதோ அதுபோல் சிக்கன், கோழி இறைச்சியும் அளிக்க வேண்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்பது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அரசு பரிசீலித்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு கோழி வளர்ப்புத்துறையின் சார்பாக எங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். இது ஏற்கனவே பல காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது நீண்ட நாட்களாக இருக்கிறது. நேற்று இது குறித்து ஒரு அறிவிப்பு வந்ததாக பத்திரிகை செய்தால் நாங்களும் அறிந்தோம். இதை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். இது குறித்து நம்முடைய உணவு தரம் மற்றும் கட்டுப்பாடு அவர்களும் செயல்படுத்துவதற்கு ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இது நடைமுறைப்படுத்துதான் சிக்கல். இது அரசும் இதற்கு நல்ல ஒரு ஊக்கம் அளிக்கும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை பற்றி தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இதற்காக கோழி வளர்ப்புத்துறையிலிருந்து எங்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிப்பதற்கு தயாராக இருக்கும். இல்லை, இது அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. அது அவங்களே ஒரு சுமூகமான முடிவுக்கு இன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது அரசுடைய நிலையான வழிகாட்டுதல் என்னவோ அதை பின்பற்றி தான் உற்பத்தி நடக்குமே தவிர அதை தாண்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது குறித்து அவங்க ஒரு சுமூகமான முடிவை எட்டி எந்த விதமான பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இல்லை, இதில் கோரிக்கைன்னு எதுவுமே இல்லைங்கண்ணா. கோரிக்கைன்னு எதுவுமே கிடையாது. இல்லை, அது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட. அதுவும் வளர்ப்பு கூலி எல்லாமே அது சுமூகமாக எல்லாமே தீர்ந்துடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் பண்ணைக்காரங்க இருக்காங்க, இவ்வளோ கோழி உற்பத்தி நடந்துட்டு இருக்கு, எதுவுமே நிற்கலை. அப்படி வியாபாரம் பண்ண முடியாது அவங்களால. அதெல்லாம் அவங்க நல்ல விதமான முறையில் இல்லை, அதுக்கான வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு எல்லாமே கிடைத்து கொண்டு தான் இருக்கும். ஆமாம், இல்லை வேலை நிறுத்தம் எல்லாம் இது ஒரு டெக்னிக்கல், அதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு புரிதல், அவ்வளோதான். இதில் எந்த விதமான பொருளாதார நெருக்கடியோ பொருளாதார சிக்கலோ யாருக்குமே இல்லை. இது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். இல்லை, அரசுடைய நிலையான வழிகாட்டுதல் என்ன உண்டோ அதை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதில் எந்த விதமான வழிகாட்டுதலுக்கு மீறலுக்கு மீறி எந்த விதமான உற்பத்தியும் செய்ய முடியாது. ஏன்னா இது பல ஆணையங்களின் அடிப்படையில் வருது. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அது வியாபாரிகளுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். அதை நோக்கி தான் எல்லாமே நம்ம பயணம் பண்ணுறோம். நான் எல்லாருமே நம்புகிறோம். ராம்ஜி ராகவன், தலைமை ஒருங்கிணைப்பாளர்.